ஒரு நாட்டோட இராணுவம் பறவைகளோடு போர் செஞ்சு அதில் இராணுவம் தோற்கவும் செஞ்சிருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகும் சம்பவம் உலக வரலாற்றிலேயும் ரொம்பவே வித்தியாசமான, அதே மாதிரி நகைச்சுவையாக ஏற்படக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வு தான் இது. இதனுடைய பெயர் த கிரேட் எமு வார். 1932ஆம் வருஷம் ஆஸ்திரேலியாவில் இந்த சம்பவம் நடக்குது. முதலாம் உலகப் போரில் பங்கேற்ற பல வீரர்களுக்கு அரசு விவசாய நிலங்களை வழங்குது. அதில் அவங்க கோதுமையை சாகுபடி செஞ்சு வாழ தொடங்குறாங்க. அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஈமு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய பறக்க முடியாத பறவைகள் உணவை தேடி அந்த விவசாய நிலங்களுக்குள்ளே வருது. இந்த பறவைகள் பயிரை மிதித்து சேதப்படுத்துது, வேலிகளையும் உடைக்குது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைகிறாங்க. இறுதியில் அவர்கள் அரசிடம் உதவி கேட்குறாங்க. அதற்கு கவர்மெண்ட்டும் ஒரு முடிவை எடுக்குது. அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இராணுவத்தை அனுப்பி அந்த பறவைகளை கொல்றது தான் இவங்களுடைய திட்டம். ஆஸ்திரேலியா இராணுவம் 2 வீரர்களையும் மிஷின் கன்களையும் ஆயிரக்கணக்கான தோட்டாக்களையும் கொண்டு இந்த பறவைகளை அழிக்க அனுப்பப்படுது. ஆனால் அங்கே நடந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இந்த பறவைகள் கூட்டமாக வராமல் சின்ன சின்ன குழுக்களாக பிரிந்து வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அது மணிக்கு சுமாராக 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. இராணுவ வீரர்கள் சுட ஆரம்பித்ததும் பறவைகள் எல்லாருமே எல்லா திசையிலும் செதறி ஓட ஆரம்பிக்குது. பல தோட்டாக்கள் வீணாகுது. ஒரு கட்டத்தில் ஒரு வாகனத்தின் மிஷின் கன்னை பொருத்தி பறவைகளை துரத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வாகனம் குண்டும் குழியுமான நிலத்தில் குலுங்கியதால் குறிவைத்து சுட முடியலை. சில நாட்கள் முயற்சி செஞ்சதுக்கப்புறம் இராணுவம் எதிர்பாராத வெற்றியை பெற முடியலை. ஆயிரக்கணக்கான ஈமுக்களை அழிக்க திட்டமிட்ட நிலையில் ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் தான் இந்த பறவைகள் கொல்லப்படுது. இந்த நடவடிக்கை உலகம் ஃபுல்லாக செய்தியாக வெளிவருது. பத்திரிகைகள் இதை கிண்டலாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. இராணுவத்தை வென்ற பறவைகள் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அரசு இந்த நடவடிக்கையை நிறுத்திடுது. அதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு வேலிகள் அமைத்தல் மற்றும் பிற முறைகள் மூலம் பயிர்களை பாதுகாக்க உதவி செய்யப்படுது.